அந்த நாள் மிகவும் விசேஷமாக இருந்தது. அவன் என்னை தொலைபேசியில் அழைத்தான். "ஹாய், எப்படி இருக்கிறார்ன்னு கேட்டான். நான் சிறிது பதற்றமாகவும் சந்தோஷமாகவும் "நான் நன்றாக இருக்கிறேன்னு" பதிலளித்தேன். பின்னர் நம்முள் செய்தி பரிமாற்றம் தொடங்கியது. அவன் எனக்கு சின்ன சின்ன காமெடி மெசேஜ் அனுப்பினான். நான் சிரித்து புன்னகைத்தேன். அந்த நேரம் உணர்ந்தேன். ஒரு தொலைபேசி அழைப்பு மற்றும் சில மெசேஜுகள் எவ்வளவு மகிழ்ச்சி தரக்கூடும் என்று. நாம் தொலைவில் இருந்தாலும் அந்த குரல் மற்றும் வார்த்தைகள் என் இதயத்தை வெப்பமாக வைத்தன. அந்த நாள் மிகவும் விசேஷமாக இருந்தது. அவன் என்னை தொலைபேசியில் அழைத்தான். "ஹாய், எப்படி இருக்கிறார்ன்னு கேட்டான். நான் சிறிது பதற்றமாகவும் சந்தோஷமாகவும் "நான் நன்றாக இருக்கிறேன்னு" பதிலளித்தேன். பின்னர் நம்முள் செய்தி பரிமாற்றம் தொடங்கியது. அவன் எனக்கு சின்ன சின்ன காமெடி மெசேஜ் அனுப்பினான். நான் சிரித்து புன்னகைத்தேன். அந்த நேரம் உணர்ந்தேன். ஒரு தொலைபேசி அழைப்பு மற்றும் சில மெசேஜுகள் எவ்வளவு மகிழ்ச்சி தரக்கூடும் என்று. நாம் தொலைவில் இருந்தாலும் அந்த குரல் மற்றும் வார்த்தைகள் என் இதயத்தை வெப்பமாக வைத்தன.